அதிகாரம் இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும். வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தின் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதித்த தடையை நீக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் மீண்டும் சொல்லியிருக்கிறது. ஒரு பக்கம் தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தா நாங்க துணை நிற்போம்னு மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அவசர சட்டம்னா என்ன? ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் பிறப்பிக்க சாத்தியக்கூறுகள் எப்படியெல்லாம் இருக்கு? உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவிற்கு தமிழக அரசியல் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க? தென் மாவட்ட மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய எதிர்ப்பலைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கோம். தமிழக மக்களின் நலன்களை காப்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல 100 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றப் போகின்ற இயக்கமாக விளங்கும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு உயர்வு தாழ்வு இல்லாத நிலை வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தோடு தொடங்கப்பட்ட திராவிட இயக்கத்தின் அரசியல் வடிவமான அண்ணாவின் பேரியக்கத்தை ஒரு தீய சக்தி என் குடும்பம் மட்டும் எல்லாமும் பெற வேண்டும், என் மக்களே என்னாலும் ஆள வேண்டும் என்று கபலீகரம் செய்ததைக் கண்டு மனம் வெதும்பி மக்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என் உயிரினும் மேலாக மதித்து நான் கட்டிக்காத்து வருகிறேன். இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடையப்போகும் மகத்தான வெற்றிக்கு முன்னோடியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்துள்ளது. அத்தகைய வெற்றியினை அடைந்திட நீங்கள் அனைவரும் முழு ஈடுபாட்டோடு தேர்தல் பணியாற்றிட வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். தேர்தல் அறிக்கை தயாரிக்க முடிவு எப்போது வெளியிடப்படும்? திமுக தேர்தல் அறிக்கை வந்து எப்பவுமே வந்து மக்களோட பூர்த்தி செய்ய இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கை எப்போ வெளியாகும்? எழுதப்பட்டு வருகிறது. விரைவில் வெளியிடும். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பாரதிய ஜனதா இரட்டை நிலைப்பாடோடு செயல்படுறதா நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் சில மாதங்கள் கூட அல்ல, ஓரிரு மாதங்கள் தான். ஆக எப்படி பிப்ரவரி மாத இறுதியில தேர்தல் தேதி அறிவிக்கப்படவிருக்கிறது. ஆக மார்ச் முடிஞ்சா ஏப்ரல்ல தேர்தல் கட்டாயம் வந்தே தீரும். மே மாதம் எப்படியும் ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாக போகிறது. அப்படி உருவாக போகக்கூடிய இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. என்னதான் முடிவு செஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து சொல்லுகிற போது நிச்சயமா அதற்குரிய பரிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காணும். திமுக வரக்கூடாது என்றால் அதிமுக வாக்களிப்பது, அதிமுக வரக்கூடாது என்றால் திமுக வாக்களிப்பது என்று ஒரு மாற்று இல்லாத நிலையில் மாறி மாறி வாக்களித்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த இருவருமே அதிகாரத்திற்கு வரக்கூடாது. இரண்டு கட்சிகளுமே பொதுவாக மத்திய அரசாங்கம் பின்பற்றுகிற இந்த புதிய பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வருகின்றன. அதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. ஒரு நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் இல்லை. லஞ்ச ஊழல் என்பது பெருக்கெடுத்திருக்கிறது. இயற்கை வள செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் இரண்டு ஆட்சிகளிலும் மாறி மாறி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே இந்த இரண்டு ஆட்சிக்கும் ஒரு மாற்று கடந்த காலங்களில் இல்லை.
தற்போது ஒரு மாற்று என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. அதான் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இதுவரையில் அப்படி அது உருவாகவில்லை. மக்கள் நல கூட்டணி இதுவரையில் இல்லாத முறையில் வெறும் தொகுதி பங்கீடு என்று இல்லாமல் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து அதன் அடிப்படையில் அணி உருவாகி இருப்பது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையாகும். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்திருக்கிறோம். அந்த குறைந்தபட்ச திட்டத்தை மக்களிடத்திலே கொண்டு சென்று அதன் மூலமாக தேர்தலை சந்திப்பதாக நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது மூன்றாவது அணி என்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் குறிப்பிட்டனர். மூன்றாவது அணி அல்ல. தற்போது ஆட்சியில் இருப்பது அதிமுக. அதிமுகவை எதிர்த்து நேரடியாக போட்டி என்று வருகிற பொழுது மக்கள் நல கூட்டணிக்கும் அதிமுக தான் போட்டியே தவிர அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் போட்டி கிடையாது. அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கு தான் போட்டி, நேரடி போட்டி இவர்களுக்குள்ளதான் போட்டி. மூன்றாவது இருப்பதுதான் திமுகவும் மற்ற இதர கூட்டணிகளோ அல்லது தனித்த கட்சிகளோ இருக்கும். ஆகவே நேரடி போட்டி என்பது நாங்கள் நேரடியாக சந்திக்க இருப்பது என்பது அதிமுகவை எதிர்த்து நாங்கள் தான் களத்தில் இருக்கப் போகிறோம் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. மக்கள் நல கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்தி என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த வேர்களை தேடி பயணம் அமையும். விடுதலை சிறுத்தைகளோ அல்லது இதில் இடம்பெற்றுள்ள கட்சிகளோ எந்த ஊசலாட்டத்திலும் இல்லை. இந்த தேர்தலை தனித்து சந்திக்க இருக்கிறோம். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு மிகப்பெரிய கட்சிகளை இந்த தேர்தல் களத்தில் சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு பேரியக்கமாக இந்த மக்கள் நல கூட்டணி அமைந்திருக்கிறது. அதனை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை. 234 தொகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளிலும் முகவர்களை நியமித்து தேர்தல் பணிக்குழுவினரை நியமித்து மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கான ஊக்கமளிக்கும் பயணமாக இந்த வேர்களை தேடி பயணம் அமையும். பொதுமக்களின் நன்மதிப்போடு களத்தில் நிற்கிற எந்தவிதமான களங்கத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத கட்சிகளோடு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த கட்சிகள் பெரிய வாக்கு வங்கியை கொண்ட கட்சிகள் அல்ல. எனவே இவர்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற விமர்சனங்களை தொடர்ந்து சிலர் முன்வைத்து வருகிறார்கள். இவற்றையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில் நாங்களே மாற்று சக்தி, ஆட்சி மாற்றத்தையும் வாழ்க்கை மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில் எமது தொண்டர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த இருக்கிறோம். ஆங்காங்கே அவர்கள் மக்களை அனைத்து தரப்பினரையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு, வீடு வீடாக சென்று சந்திக்கக்கூடிய அளவுக்கு எமது கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விளக்கி அவர்களிடத்திலே விவரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தொண்டர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று இல்லையா என்கிற ஏக்கம் மக்களிடத்திலே பெருகி இருக்கிறது. இந்த பொது மனோநிலையை மக்களுக்கு, நம்முடைய கட்சி தொண்டர்களுக்கு புரிய வைப்பதும் அதனை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வைப்பதும் தான் எங்களுடைய பிரதானமான செயல் திட்டமாக அமையும். எங்களுக்கான பிரச்சாரத்தில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளால் இதுவரையில் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் எடுத்து உரைப்போம். முக்கியமாக தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, மதுவில்லாத ஒரு ஆட்சி, அதேபோல சாதிய மதவாத சக்திகளின் ஆதிக்கமில்லாத ஒரு ஆட்சி இங்கே நிறுவப்பட வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்துவோம். லட்சக்கணக்கான மாடுகள் அடிமாடுகளாக இறைச்சி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, தோல் பதனிடப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. அதை எதிர்த்துல யாருமே போகல. இது பெரும் முதலைகளை விட்டுக்கிட்டு சின்ன மீன் அதை பிடிக்கக்கூடிய முயற்சியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த முதலைகளை முதல்ல பிடிக்கட்டும். மாடு கொண்டு போகக்கூடிய இவங்களால தடுக்க முடியுமா? இந்த அமைப்பில் உள்ளவங்க போய் எத்தனை தடுத்திருக்கிறாங்க? அடிமாட்டுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளையாவது போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? பண்ண மாட்டாங்க. பெற்ற குழந்தைய விட அதிகமாட்டு பராமரிக்கிறாங்க ஜல்லிக்கட்டு காளை. இன்னும் ஹியரிங் கம்ப்ளீட் ஆகல. அதனால நாங்க அவசர சட்டம் அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அது முடியாது. கோர்ட்ல விசாரணை ஃபுல்லா ஆயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தீர்ப்பும் வழங்கிட்டாங்க. வழங்குறதோட இல்லாம இந்த தடையும் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ நாங்க அவசர சட்டம் மூலமா இந்த தடையை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இடைக்காலமா இது வந்திருக்கு. ஹியரிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகல.
அந்த நிலையில நாங்க இடைக்கால சட்டம் எடுத்துட்டு வர முடியாது. ஆனா ஸ்டேட்டு கிட்ட அந்த பவர் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஸ்டேட் லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி 38ன்னு ஒன்னு இருக்கும். அதன் மூலமாக பெரிய சந்தையில இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் அந்த மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல சில விஷயங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதுக்கு மேல ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணலாம், அவங்க தீர்மானிக்கலாம். அதனால ஒருவேளை இடைக்கால சட்டம் எடுத்துட்டு வரணும்னா தமிழக அரசு பண்ணலாம். மத்திய அரசு சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. மத்திய அரசு தன்னுடைய நோக்கத்தை அந்த நோட்டிபிகேஷன் மூலமாக கிளியரா வெளிப்படுத்துச்சு. பிளஸ் ஹியரிங் கண்டினியூவஸா நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஹியரிங் இன்னும் ஃபைனல் நிலைக்கு வரல. இதுல இடைக்கால உத்தரவு தடை வந்த போது அதை மீறி நாங்க அவசர சட்டம் கொண்டு வர முடியாது, சட்ட ரீதியாவே கொண்டு வர முடியாது. கோர்ட்ல இருக்குது விஷயம், இன்டர்லாக்யூட்டரின்வாங்க. அதனாலதான் அந்த நிலையில் நாங்க அவசர சட்டம் மத்திய அரசு மூலமா எடுத்துட்டு வர முடியாது. நாங்க சொல்றது என்னன்னா, எங்களுடைய அந்த நோட்டிபிகேஷன் மூலமா எங்க எண்ணம் கிளியரா சொல்லிட்டோம். நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அந்த பவர் இருக்கு, என்ட்ரி 38 மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அந்த அதிகாரம் இருக்குன்றத நாங்க ரெக்கக்னைஸ் பண்றோம். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நாங்க டெஃபினட்டா உறுதுணையா இருப்போம். எப்படி ஒரு பெண்ணுக்கு அழகு முக்கியமானதோ அதே விதமா ஒரு ஆணுக்கு அவனுடைய வீரத்துவம் அன்றது முக்கியமானது. இந்த ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விளையாட்டு நம்ம கிராம இளைஞருக்கு ஒரு முக்கியமான ஒரு தன்மை. நம்ம கலாச்சாரத்துல ஒரு மாடுன்றது நாம் வெறும் ஒரு விலங்குன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி ஆகுது. நாம விவசாயம் பண்ணணும்னாலும் சரி, நாம குழந்தையா இருக்கிறப்ப வளரணும்னாலும் சரி, அதோடைய பால் அது கூட ஒரு சம்பந்தம் நமக்கு எப்பவுமே இருக்குது. அது கூட விளையாடுறது கூட நமக்கு ஒரு பழக்கு, நம்ம கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு தன்மை. இந்த ஒரு மிருகங்களுக்கு ரொம்ப ஹிம்சை கொடுக்கிறோம் என்ற ஒரு நோக்கத்துல இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நிறுத்துறதுன்றது ஒரு சரியான தன்மை இல்ல. மிருகங்களுக்கு ஹிம்சை கொடுக்க கூடாதுன்னா, நம்ம மாடுக்கு ஹிம்சை கொடுக்க கூடாதுன்னா நாம அது வெட்டுறது நிறுத்தணும் தானே. நீங்க வெட்டின ஒரு விலங்கு நீங்க ஏதோ உங்க உணவுக்காக பண்ணாலும் பரவாயில்ல, வெட்டிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா ஆயிரக்கணக்கில். நம்ம மாடு வெட்டி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது ஹிம்சை இல்லைன்னா அது கூட விளையாடுறது எப்படி ஹிம்சை ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, நம்ம கிராம இளைஞருக்கு தேவையில்லாத பழக்கங்களை சிக்காம ஒரு பலசாலியான வீரமான ஒரு மனிதனா வளர்றதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டா இருக்குது. இது நம்ம நாட்டுல இருக்கணும், எதிர்காலத்திலயோ இது சிறப்பா நடக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ராணுவ அணிவகுப்புல ஒட்டகம் வருது, குதிரை வருது, அதெல்லாம் ஒண்ணுமே பேசல. அப்ப பனிக்காட்டுல போய் குதிரையோட சேர்த்து போறீங்க, நாயை கூட்டிக்கிட்டு கொற்ற பணியில போறது ராணுவம். இங்க போலீஸ் நாய் நான் மாப்ப முடிச்சு உங்களுக்கு உதவுறேன்னு வந்துச்சா? நீங்க அதுக்கு பயிற்சி எடுக்கும் போது அது சிரிச்சுக்கிட்டே பயிற்சி எடுக்குதா? அதை நீங்க பயன்படுத்துறீங்க, காவல்துறை பயன்படுத்துது, அதையெல்லாம் நீங்க ஒண்ணும் கேட்கல. அது நீங்க யானைக்கு நீங்க வேலை நடக்குதுன்னா யானை பந்தயம் நீண்ட காலமா நடந்துகிட்டு வருது, அது உறுத்தல. ஹைதராபாத் போன்ற பெருநகரங்கள குதிரை பந்தயம் நடக்குது, அது உங்களுக்கு உறுத்தல. ஏன் என்னுடைய காலையை மட்டும் இத ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு பயப்படுதுங்கிறாங்க. உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போச்சு எனக்கு பயமா இருக்குன்னு. அப்ப இந்த குதிரை சிரிச்சுக்கிட்டே சண்டைக்கு போகுதா? யானை மகிழ்ச்சியா ஓடுதா? இவ்வளவு காலம் இருந்ததுல இதே தமிழக அரசே அது போட்ட சீராய்வு பண்ணுவேன். இந்த மக்களுக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சா விரைந்து நடத்தி கொண்டு போயிருந்திருக்கலாம்ல. ஒரே நாள்ல இன்னைக்கு தாக்கல் பண்ணி நாளைக்கு தடைய வாங்க ஒரு தனித்தனி அமைப்புக்கு முடியுதுன்னா வலிமை மிக்க 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிற ஒரு மாநில அரசுக்கு முடியாதா? ஏன் முடியாது? அது செய்யல. அப்ப அந்த நோக்கமற்ற தன்மையில தான் நமக்கு சந்தேகம் வருது. இது வெறும் தேர்தலுக்காக தேர்தல் நெருங்கலைன்னா அடுத்த இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்குன்னா இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படித்தான் போன வரை எங்களுக்கு தடையை உடைச்சு நடத்த அனுமதி பெற்று தரல. போன ஆண்டு நாங்க நடத்தல தானே. அப்ப நோக்கம் இருந்தா அந்த ஆண்டை பெற்று தந்திருக்க முடியும்ல. இப்ப தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கிறதுனால இந்த வேகம் நடக்குது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. இது பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு என்ன கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். சிலர் சொல்கிறார்கள் அவசர சட்டத்தை மாநில அரசாங்கம் போடலாம் என்று. அது போட முடியாது. ஏனென்றால் 2009ஆம் வருடம் அவர்கள் கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்டிருக்கிறது.
மாநில அரசாங்கம் செய்ய முடியாததை மத்திய அரசாங்கம் செய்யலாம் என்றால் அங்கேயும் அவசர சட்டம் போடுவதற்கு தடை இருக்கிறது. ஏனென்றால் குடியரசுத் தலைவர் சட்டப்படிதான் அப்படிப்பட்ட அவசர சட்டத்திலே அவர்களால் அந்த கையெழுத்து விட முடியும். அவர்களும் சட்ட அறிஞர்களை கலந்தாலோசித்த பிறகுதான் அப்படிப்பட்ட கையெழுத்து விடுவார்கள். ஆகவே முறையான வழி நாடாளுமன்றத்தில் மிருகவத தடை சட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு விசேஷமான சட்டம் பல்வேறு சட்ட பாதுகாப்புடன் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் ஆகலாம். 2016 தேர்தல் அதற்காக காத்திருக்காது. ஆகவே தேர்தலை வைக்காமல் அரசமைப்பு சட்டத்தை மனதில் வைத்து அரசாங்கம் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறும். நான் வந்தா சரி பண்ணிடுவேன், இன்னொருத்தவங்க வந்தா சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யார் வந்தாலும் சரி பண்ண முடியாது, சரி பண்ண மாட்டாங்க. நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் ஒழிச்சிடுறேன், நான் சரி பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க. சம்பாரிச்சு முடிச்சுட்டு அவங்க ஓரம் கட்டிடுவாங்க. இன்னொருத்தர் வருவாங்க, அவங்களும் அதே தான் செய்வாங்க. அப்படின்னு யார் வந்தாலும் இது ஒழிக்கிற மாதிரி தெரியல. முடியாதுங்கிறதுக்கு நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு என்ன வருமானம் இருக்கு? எந்த வருமானமும் கிடையாது. இதை வச்சுதான் ஒருத்தருக்கும் அது இது கொடுக்கறது வைக்கிறது எல்லாம் இதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதை நிப்பாட்டுறதுக்கு அவ்வளவுக்கு வாய்ப்பு இல்லை. கஷ்டப்பட்டு இது மாதிரி ஒரு கடப்பாரை பிடிச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டுக்கு 10 ரூபா கொண்டு போனா தான் பொண்டாட்டி பிள்ளைங்க நிம்மதியா இருக்கும். அது தண்ணி அடிச்சுட்டு போனா பொண்டாட்டி பிள்ளைங்க நிம்மதியா இருக்குமா? இருக்காது. அதனால மது விலக்கம் மூடணும். எந்த ஆட்சி வந்தால் அதை மூடும், எந்த ஆட்சி வந்தாலும் மூடாது சார். இன்றைய சூழல்ல மது விலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா துறைகளுமே மேக்சிமம் இருக்கிற துறைகள் அரசாங்க துறைகள் ஒரு நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு போக்குவரத்து துறை நம்ம அதிகமான வருமானம் தரக்கூடிய துறைன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மது இதுலதான் அதிகமான வருமானம் வருது. எனக்கு 8 ரூபா 90 சாதாரணமா ஒரு குவார்டர் வாங்குறத கிட்டத்தட்ட 95 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 900 மடங்குல இருந்து 1000 மடங்கு வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது. இதன் மூலமா தான் இன்னைக்கு இந்த தமிழகத்தினுடைய பட்ஜெட் ஓடிக்கிட்டு இருக்கு. மேலும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்படி இருக்கிற சூழலையே 1.5 லட்சம் கோடி இருக்கிற கடன் 4.5 லட்சம் கோடி இருக்குன்னு செவி வழியா செய்திகள் வருது. இத்தனை கடன்கள் இப்படியும் பெருகிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அதிகமான வருமானம் வர துறைய நிச்சயமா மூடனா எந்த கட்சியா இருந்தாலும் சரியான ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கறது என்னோட கருத்து. இத்தனை நாள் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே மது ஒழிப்பை பத்தி இப்பதான் பேசுறாங்களே ஒழிய 10-15 வருஷமா இதை பத்தி யாருமே பேசல. மது ஒழிப்பை பத்தி 15 வருஷமா இந்த சாராயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி யாருமே கண்டுக்கல. இப்ப தேர்தல் வரும்போது மட்டுமே மது ஒழிப்பை பத்தி பேசுறாங்க. ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் மதுவினால அவங்க கணவர்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த தாய்மார்களுடைய ஆதரவு மது ஒழிப்பு பிரச்சாரம் கொண்டு போனா மட்டும்தான் அது ஆதரவு கிடைக்கும் சொல்லி இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இந்த நோக்கத்தை கையில் எடுத்திருக்காங்க. மற்றபடி இதுல மக்களுடைய நன்மை கருதி எல்லாம் அவங்க கையில் எடுக்கலங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு எல்லா அரசியல் கட்சிகள் மேலேயும். அரசியல் அப்படின்னாலே அடுத்து என்ன அப்படிங்கிறது யாரும் யூகிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற தகவல்கள் சுவாரஸ்யம் நிரம்பியவை. இந்த சுவாரஸ்யத்திற்கு சுவை கூட்டுகிறது இன்றைய அரசியல் கிசுகிசு. ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதி வர்றதுங்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஆனா வரப்போற 20ஆம் தேதி ஒரு ஸ்டார் தேதியா மாறி இருக்கு. என்ன விஷயம்? இந்த ஆண்டோட சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்க இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதானே. இதுல என்ன ஸ்பெஷல்? ஆனா வேற விஷயமும் ஒண்ணு இருக்கு. தமிழகத்தில் இருக்கிற 69 முக்கிய கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கான். எதுக்காக? இலை கட்சியினுடைய தலைமைக்கு 68 வயசு முடிஞ்சு 69 வயசு ஆகிறதுனால இந்த ஏற்பாடாம். அதற்காக 69 கோயில்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கான். அதே நாள்ல இன்னொரு விஷயமும் நடக்க போகுது. 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுற இலை கட்சி வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் பரிசீலனையும் முடிவுக்கு வருதான். கரும்பு டன் ஒன்றுக்கு 2850 ஆதார விலையை அறிவித்துவிட்டு கரும்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என முதலமைச்சர் கூறியிருப்பது நகைப்பிற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறார் என முதலமைச்சரை விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு தான் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்பதை முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் நிரூபித்துள்ளதாக விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். கரும்பு விவசாயிகளையும் சர்க்கரை ஆலைகளையும் அதிமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் விவசாய பெருமக்கள் இனியும் முதலமைச்சரை நம்புவதற்கு தயாராக இல்லை எனவும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் சர்க்கரை ஆலைகளில் நிலுவையில் உள்ள பாக்கித் தொகையை கரும்பு விவசாயிகளுக்கு உடனடியாக பெற்றுத்தரவும் அரசு நடவடிக்கை எடுக்குமாறும் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மக்களின் உணர்வு மற்றும் எதிர்பார்ப்புகளை தடை செய்யக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பட்டுள்ள தடைக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசுதான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தடையை அகற்றவோ ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தவோ தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ராமதாஸ் புகார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக பிரதமரை நேரில் சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுக்கும் சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடை தமிழர்களுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஜல்லிக்கட்டு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அலங்காநல்லூர் ஆர்ப்பாட்டங்களின் போது சமத்துவ மக்கள் கட்சி ஒன்றிய துணைச் செயலாளர் தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் எந்த ஒரு இளைஞரும் இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்றும் சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழின மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானவர்கள்தான் விலங்கின பாதுகாப்பு என்று பொய்முகத்தோடு ஜல்லிக்கட்டிற்கு எதிரான வாதங்களை முன்வைத்திருப்பதாகவும் இதற்கு இறுதி முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்தில் தமிழின மக்கள் உள்ளதாகவும் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க அவசர சட்டம் மூலம் ஜல்லிக்கட்டை நடத்த முயற்சிக்க வேண்டும் என்றும் சரத்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். கரும்புக்கான ஆதார விலையை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். கரும்புக்கான ஆதார விலையை 10%க்கும் குறைவாகவே உயர்த்தி அரசு அறிவித்தது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கியிருப்பதாக வாசன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் நிலுவைத் தொகையை வழங்காததால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் வாசன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் கரும்பு விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை சர்க்கரை ஆலை நிர்வாகத்திடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சொல்றதா செய்வோம், செய்யறதா சொல்வோம்னு தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம கேட்டிருப்போம். இதுதான் இந்த பகுதி. இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் பற்றியும் இவருடைய தொகுதிகள் மற்றும் அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் மோடையனூர் தான் பழனியப்பனின் சொந்த ஊர். எம்எஸ்சி முடித்துவிட்டு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய பழனியப்பன் பின்னர் அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றத் தொடங்கிய பழனியப்பன் 1995 பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டார். இருப்பினும் 1996 உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பையர் நத்தம் அதிமுக கவுன்சிலரானார் பழனியப்பன். இதன் தொடர்ச்சியாக 2000 பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளராகவும் ஆனார். 2001 சட்டமன்ற தேர்தலில் மொரப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றவருக்கு 2006ஆம் ஆண்டு சீட் வழங்கப்படவில்லை. பொறுத்திருந்து காய் நகர்த்திய பழனியப்பனுக்கு 2011 சட்டமன்ற தேர்தலில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் முல்லை வேந்தனை விட 10,489 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் உள்ளார் பழனியப்பன். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போதே அறிவித்த திட்டங்களையே செயல்படுத்தல அப்படின்னு குற்றம் சாட்டும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மக்கள் அமைச்சர் மீது பல்வேறு புகார்களையும் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க வாணியார் கால்வாய் திட்டம். அது கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஏக்கரை பயன்பெறக்கூடிய வகையில் அமைந்த திட்டம். அது நான் ஆட்சிக்கு வந்தா இது செய்யறேன்னு சொன்னாங்க. இதுவரையும் அந்த திட்டம் கிடப்பல் போட்டது அப்படியே இருக்குது. இது அந்த திட்டம் என்னாச்சு, எங்க செயல்படுத்துறாங்க, யார் செயல்படுத்த போறாங்க, அப்ப எதுவுமே நடக்கல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த திட்டம் செஞ்சிருந்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு இப்ப பருவமழை பெஞ்சிருக்குது. இந்த பருவமழையினால பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த வகையும் அந்த கிடப்பல் போட்டதுனால அந்த விவசாயிகள் பயன்படுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. அதை செஞ்சிருந்தானா இந்த முறை சரியா இருந்திருக்கும் என்பது இவருடைய தாழ்மையான கருத்து.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்க இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிற பழனியப்பன் வந்து அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவங்க என்கிட்ட அவங்க ஒட்டுமொத்தமா வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில எந்த வகையான வசதிகள், அடிப்படை வசதிகள் செஞ்சு தரதுக்கான முன்னோட்டமான இல்லைங்க. சாதாரண விஷயத்த பார்த்தோன்னா ரேஷன் கடை, அந்த ரேஷன் கடையை கூட அவங்களால திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. கிட்டத்தட்ட 42 முறை மனு கொடுத்துருக்கிறோம். 42 முறை மனு கொடுத்த ரேஷன் கடையை அவங்களால திறக்க முடியல. அதே பார்த்தா கடத்தூர் யூனியன் ஆபீஸ் வந்து பிரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு அந்த கடத்தூர் யூனியன் ஆபீஸ் பிரிக்கப்பட்டு. அந்த யூனியன் ஆபீஸ் இன்ன வரையுமே அதுக்கான செயல் திட்டம் இல்ல, அது அடிக்கல் நாட்டப்படல, திறக்கல. அந்த ஜியோ மட்டும் பாஸ் பண்ணி கடத்தூர் ஆபீஸ் பிரிக்கப்பட்டதாக மக்கள் மத்தியில பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நீட்டா இல்லைங்க. இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா அது விரிவுபடுத்தவும் இல்லைங்க. முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க சாக்கடை, கழிவு நீர் கால்வாய் இதுல எதுவுமே சரி பண்ணலைங்க. சரி பண்ணாம முன்ன இருந்த நிலைக்கே தான் இருந்துட்டு இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன அளவுக்கு எதுவுமே செய்யலைங்க. செய்யாம இப்ப வந்து மினிஸ்டர் வர அப்படிங்க வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் நேரா போறாரு, நேரா வந்துட்டு இருக்காரு. இதை வந்து எதையும் கண்டுக்கலைங்க. கடத்தூர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் தொகை இருக்கிற ஏரியா. ஆனா வந்து எந்த ஒரு நிதியா இருக்கட்டும், ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், எந்த வேலையுமே செய்யலைங்க. இது வரைக்கும் செய்யாமலதான் இருந்துட்டு இருக்குது. இது வந்து மினிஸ்டர் வந்து அவர் நாலேஜ் போகுதுங்க, ஆனா எந்த வேலையும் செய்யறதில்ல. இப்படிதாங்க இருந்துட்டு இருக்குது. அவர் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக எங்கள் பகுதியிலே பொதுமக்களை பார்ப்பதற்காக வரவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு 4 மாதமாக எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி அந்த கட்சிக்காரர்களை சந்திப்பதற்காக ஒவ்வொரு பகுதியாக வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரையிலே மக்களுக்கான எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்யாத எந்த நிலையிலும் வர முடியாத ஒரு அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அதுவும் கிராமப்புறத்திலே அடிப்படை வசதிகள், சாலை வசதி, குடிநீர் வசதி எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே நக்சல் பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி என்று சொல்லுகின்ற நிலையிலே மேலும் அமைச்சரால் பாதிக்கப்பட்ட பகுதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்கள் தொகுதி இருக்கிறது. இன்றைய நாளின் தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திரன் துரைசாமி மற்றும் மார்க்ஸ் ஆகியோரின் கருத்துக்களை இப்ப கேட்கலாம். அதிமுகவின் 6 மாவட்ட அலுவலகங்களை திறந்து வைத்து அக்கட்சி தொண்டர்களுக்கு மிகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்றியுள்ளார்கள். திமுக கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் தனது தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்தும் அளவில் பேசுவாரோ அதற்கு சற்றும் குறையாத வண்ணம் அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் உணர்வோடு கலந்து பேசுவதில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களும் வல்லவர் என்பதை நாம் அறிவோம். அவரது இந்த பேச்சானது அதிமுக தனது முழு பலத்தையும் காட்டி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற உத்வேகத்தை தொண்டர்களிடம் கொடுக்கும் விதமாக உள்ளது. தொண்டர்களின் உணர்வோடு கலந்து அவர் உரையாற்றியுள்ளார். திமுக கழக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மாற்றம் வரும் 2006 திமுக கழகம் ஆட்சி பிடித்தது போல் 2016 ஆட்சியை பிடிக்கும், 5 முறை முதலமைச்சராக இருந்து பல சாதனைகளை செய்த திமுக கழக தலைவர் கருணாநிதி ஆட்சி 6வது முறையும் வரும் என பேசியுள்ளார். இந்த பேச்சுக்கு காரணம் திமுக அதிமுக ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைத்துள்ளது. அதுபோல் இப்பொழுதும் மாற்றி அமைக்கலாம் என்ற நம்பிக்கை திமுகவின் அந்த தலைவர் கருணாநிதிக்கும் பொருளாளர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற திமுகவின் முன்னணி தலைவர்களுக்கும் தெளிவாக ஏற்பட்டுள்ளது. அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இதனை பேசுகிறார்கள். ஜல்லிக்கட்டை நடத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இருக்கின்றன. இதில் தற்சமயம் மத்திய அரசு தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழித்து அதனை மாநில அரசின் பக்கம் தள்ளிவிடும் வேலையில் ஈடுபட்டு வருகிறது. இதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் கருத்தும் புலப்படுத்துகிறது. மாநில அரசுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ளது, அதை பயன்படுத்தி சட்டம் இயற்ற வேண்டும் என நிர்மலா சீதாராமனும் தமிழிசை அவர்களும் கூறியுள்ளார்கள். ஆக இதிலிருந்து இப்பொழுது இந்த பந்து மாநில அரசின் வசம் இருக்கிறது. மாநில அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். அதற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என அவர் கூறுகிறார்கள். இதே கருத்தை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் மாநில அரசிற்கு சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ளது என்று கூறியுள்ளார். சட்ட பிரச்சனையை ஆராய்ந்து மாநில அரசு இதனை நடத்தி காட்டும் அளவுக்கு சட்டம் இயற்றும் என எதிர்பார்க்கிறோம்.
மத்திய அரசு இதில் தன்னுடைய பங்கு முடிந்துவிட்டது, இனிமேல் மாநில அரசு தான் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளதால் இனிமேல் மாநில அரசு இதற்கான சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து நிச்சயம் ஜல்லிக்கட்டை ஏதோ ஒரு பெயரில் தமிழகத்தில் நடத்தி காட்டும் வகையில் செயல்படும் என எதிர்பார்க்கலாம். பாஜகவை பொறுத்தமட்டில் உள்ளூர் அரசியல்களையும் உள்ளூர் அரசியல் தலைவர்களையும் முன்னிறுத்தாமல் அமித்ஷா அல்லது பெரிய ஓட் கேட்சர் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி போன்றவர்களை கொண்டு வந்து மட்டுமே தேர்தலை நடத்தி வெற்றி பெற்றுவிட முடியும் என்கிற அவருடைய நம்பிக்கை பீகாரில் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமித்ஷாவினுடைய வருகை என்பதை பொறுத்தமட்டில் அது பெரிய விளைவுகள் ஒன்றையும் இங்கு ஏற்படுத்திவிடப் போவதில்லை. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது ஜாதி ரீதியான அமைப்புகளை திரட்டி அந்த அடிப்படையில் அவர்கள் வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்கிற எண்ணமும் கூட இது பீகார் தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஏனெனில் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக இங்கு ஒரு திராவிட இயக்க அரசியல், குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்கள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. சமீபத்தில் தான் மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின் அறிவித்த இந்த 27% இடஒதுக்கீடு கூட முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதற்குரிய எதிர்ப்பு இந்திய மாநிலங்களிலே தமிழ்நாட்டில் தான் பெரிய அளவு நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அமித்ஷா இங்கு அவர் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுடன் அவர் நிச்சயமாக வரக்கூடியவர், தேர்தல் நேரத்தில் பேசத்தான் பேசுவார். இருந்த போதிலும் கூட அது பெரிய மாற்றங்கள் எதுவும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. மீனவ பிரச்சனைகளை பொறுத்தமட்டில் அது கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 2 நாட்டு மீனவர்களும் இணைந்து பேசி மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஏற்படுத்த முடியும். அத்தகைய பேச்சுவார்த்தைகள் கூட நடந்த போதிலும் கூட அது பெரிய முன்னேற்றங்கள் இல்லை. இங்கு ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்கிற பிரச்சாரம் ஒன்று முந்தைய தேர்தலில் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு பின் வந்திருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் இன்னும் அதிகமாக அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்குத்தான் வந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் மிகப்பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை. இது மத்திய அரசு அதாவது அளவிலான கட்சிகளுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டிற்குத்தான் இது இட்டுச் செல்லும். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்தில் மக்கள் யார் பக்கம் என்பதை இனி தினந்தோறும் அலசுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.